ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்று சொல்கிறார். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதுதான் ஒரு சுழற்சி. பத்மாசுரன் சிவபெருமான்ட்ட வரத கேட்கிறான், யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படி சாம்பலாயிரணும்ட்டு இவர் தந்தேன்றார். கடைசி என்ன ஆயிருது, நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு பாப்போம், உன் தலையில கை வச்சு பாப்போம்ன்றான். அந்த கதையா கரமென நீண்ட பூமி தாயின் மரங்களை வெட்டினோம், ரத்த நாளங்களாக ஓடுகிற நதியை அள்ளி தின்னோம், தலையென உயர்ந்து நிற்கும் மலையை இப்ப நோக்கிறோம். இப்ப ஆத்து மணலை வித்து தின்னாச்சு, கடைசியா மலை மணல் எம் சாண்ட் இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டான். எம் சாண்ட் மலையில் இருந்துதான் உனக்கு அருவி, அருவிதான் ஆறு, ஆறுதான் நீரு, நீருதான் சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.